ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேயர்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ஐட்டமும் அதோட கூட இன்னொரு டிஃபனுக்கான ஒரு சைட் டிஷ்ஷும். டிஃபன் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா கைமா இட்லி, சைட் டிஷ்ஷுன்னு பார்க்கும்போது சோயா பீஸ் மசாலா. இது சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ். இப்போ இந்த கைமா இட்லி பார்க்குறது முதல்ல அதுதான் பார்க்க போகிறோம். இந்த கைமா இட்லிங்கிறது வந்து நம்ம நார்மலாக காலையில் அப்படிங்கிறத கூட நைட் டின்னருக்கு ஒரு நல்ல டிஷ்ஷு, அல்லது ஈவினிங், இது ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷை தனியாக தேடி போக வேண்டாம். எல்லாமே அதில் கலந்து பைண்டாக இருக்கிறதுனால நீங்கள் தனியாகவே அதை சர்வ் பண்ணலாம். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கைமா இட்லி எப்படி பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். இட்லி 10, வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கேரட் 1 துருவி கொள்ளவும், முட்டைகோஸ் 100 கிராம் துருவி கொள்ளவும், சோயா துண்டுகள் சிறிதளவு, தக்காளி 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1½ டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த கைமா இட்லிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். இந்த எண்ணெய், இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கும். அந்த எண்ணெய் நம்ம சொல்லியிருக்க அந்த 4 டேபிள் ஸ்பூனில் இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வந்து இந்த இட்லி மேலே ஊற்றிடலாம். இந்த இட்லி மேலே கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இது எதுக்குன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இட்லி உப்புமாவோட ஒரு இன்னொரு வேர்ஷன் அது. பொதுவாக இட்லி உப்புமா அப்படிங்கும்போது இட்லி மீந்துட்டால் நம்ம டக்குன்னு உடனே என்ன பண்ணுவோம், கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து ஒன்று கட் பண்ணியோ உதுத்தோ அதுக்கப்புறம் போட்டு கிளறிட்டு கொஞ்சம் வெங்காயம் போடுறவங்க வந்து அதில் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம கிளறி எடுத்துருவோம். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தை நுணுக்கிட்டு அதை போட்டு கிளறி இறக்கிடுவாங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கட்டுமேங்கிறதுனால இதை நம்ம அந்த கைமா இட்லின்னு சொல்லி கைமாவுக்கு எப்படி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம பொதுவாக அந்த இட்லியை நனைச்சி உதுத்து உண்டு. பட் அந்த நனைச்சி உதுக்கிற போது வந்து நசநசப்பு இருக்கும். அதுக்கு பதில் இது மாதிரி எண்ணெயை ஊற்றி நீங்கள் உதுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒட்டாமல் கொள்ளாமல் அது பக்குவமாக அது சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்றிருந்த எண்ணெய், அதில் வெங்காயம், இந்த வெங்காயத்தோட சிட்டிகை உப்பு, வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி பதத்தில் வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ போட்டுக்குவோம், லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, மஞ்சள் பொடி, இதுவும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த சோயா கிரானியூல்ஸ் நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்துடலாம். இது வந்து ஆப்ஷனல், விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. பட் இது போடும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட சேர்ந்து சாப்பிட்ற போது. அது இல்லை இது பிடிக்கலை அப்படின்னா அதை தாராளமாக விட்டுடலாம். இதில் முட்டைகோஸ், கேரட்டு, இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த காய் வதங்குற போது இந்த மிளகாத்தூள் சேர்ந்து வதங்கி அந்த பச்சை வாசனை அதில் எடுத்துரும்.
மிளகு சீரகத்தூளும் இதில் போட போகிறோம். ஸோ மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். மிளகு சீரகத்தூளையும் சேர்க்கறதுனால காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக மட்டுப்படும் உங்களுக்கு. இது கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் பிடிக்காதவங்க மிளகாத்தூளை குறைச்சிக்கங்க. ஆனால் மிளகுத்தூளை போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு கம்மியாக போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ இந்த மசாலா தகுந்த அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சோயா கிரானியூல்ஸ் வந்து ஒரு வேளை நீங்கள் சோயா சங்க்ஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்க நேரத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்கணும். சோயா சங்க்ஸ் இந்த பெரிய பெரிய உருண்டைகள் வருது இல்லையா, அதுதான் வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் போட்ட மாதிரி எங்கள்கிட்ட கிரானியூல்ஸ் இல்லை, அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கிறது இல்லை அப்படின்னீங்கன்னா, போட விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் என்ன பண்ணணும், கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது ரெண்டுத்தையும் சேர்த்து வேக போட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துட்டு ஆற விட்டுட்டு வடிகட்டி வச்சுருங்க. ஆற விட்டுட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. அந்த உப்பும் அந்த இஞ்சி பூண்டோட வாசனையும் அதில் சார்ந்திருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி வேக வச்சதுனால அதை அப்படியே தூக்கி இதில் போட்டிருக்கேன் புழிஞ்சிட்டு. இது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தால் கூட இந்த சோயாவை அந்த மாதிரி வேக வச்சு 2-3 தடவை அலசி எடுத்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு எடுத்தீங்கன்னா தான் அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும், மிளகாத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டு நல்லா வேக விட்டுட்டு எடுத்து நல்லா புழிஞ்சு சேர்த்திங்கன்னா இந்த சோயாவோட பச்சை வாசனை அதில் ரொம்ப இருக்காது. இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் தக்காளி, கொத்தமல்லி இதை பாதி போட்டுட்டு மீதி அப்புறம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த மிளகு சீரகத்தூள், அதோட கூட கரம் மசாலா இதை போட்டிருக்கேன். இது வதங்கிட்டு இருக்கட்டும். நான் தீ வந்து மிதமாக வச்சுருக்கேன். இப்போ இட்லியை வந்து உதுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் போட்டுட்டு லேசாக உதுக்குறதுனால நமக்கு நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா உதிர்ந்து வந்துடும். தண்ணி போடும்போது ஒரு சின்ன பிசுபிசுப்பு இருக்கும், அது இல்லாமல் இது வதங்கும், நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த ஹோட்டல்களில் நீங்கள் கைமா இட்லின்னு போனீங்கன்னா அதில் காய்கறி அதெல்லாம் ரொம்ப இருக்காது. இட்லி நிறைய இருக்கும், அப்படி சும்மா பெசர்ன மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து காய்கறி கொஞ்சம் நிறைய. ஸோ மசாலா நல்லா பைண்ட் ஆகும், காய்கறி வந்து நிறையவே அதில் செலவாகும், நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா உதுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் நல்லா ஒட்டலை, அப்படியே இருக்குது. இட்லியும் நல்லா பூப்பாக உதிர்ந்துருக்குது. இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அந்த இட்லியை சேர்த்துடலாம். நான் அதுக்கு முன்னாடி அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம கைமா இட்லிக்கு நல்லா மசாலா வதக்கியிருந்தோம், இட்லியை ரெடியாக உதுத்து வச்சுட்டோம். இப்போ இதில் கொட்டி கலக்க வேண்டியது தான். இதில் கொட்டி கலந்துக்கலாம். இது வந்து இட்லி மட்டும் இல்லைங்க, நீங்கள் தோசையில் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும், மீந்த தோசையை உதுத்துட்டு பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம்.
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இது பரிமாறுற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த கைமா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் தேவை வேணால் அப்படி சைட் டிஷ் விருப்பப்பட்டு சாப்பிடணும்னு வச்சிங்கன்னா தயிரில் கொஞ்சம் இப்போ நம்ம ரைத்தா பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை இதோடு வச்சு சாப்பிட்லாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லியில் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே ஸ்டைலில் நீங்கள் சப்பாத்தி, அடுத்தது தோசை, இடியாப்பம், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனையான மிக்ஸ்டாக ஒரு ஸ்டைலான ஒரு உப்புமான்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்கிற போது குழந்தைங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ், ஒரு ஹெல்த்தியான அதிசயமாக டேஸ்டியான ஒரு சைட் டிஷ், சோயா பீஸ் மசாலா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். சோயா துண்டுகள் 1/2 கப் வேக வைத்து கொள்ளவும். பச்சை பட்டாணி 1/2 கப், நன்கு பழுத்த தக்காளி 3, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு, இரண்டையும் அரைத்து கொள்ளவும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இந்த சோயா பீஸ் மசாலா செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்குல துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் வச்சு நீங்கள் அம்மியிலேயே நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லது மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி. சரி, இது இத்தினோண்டு இருக்குதே, இதை நான் எப்படி மிக்சியில் ஓட்டுவேன்னு நினச்சிங்கன்னா நல்லா பொடியாக பச்சை மிளகாய் நறுக்கிக்குங்க, இஞ்சியை துருவிக்குங்க. இது ஜஸ்ட்டு வாசனைக்காகத்தான். அடுத்தது இந்த பாவுபாஜி மசாலா இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையை கொடுக்குங்கிறதுனால இன்றைக்கி நான் பாவுபாஜி மசாலா எடுத்திருக்கேன் இதில். அதே மாதிரி இந்த சோயா கிரானியூல்ஸ், இந்த சோயா துண்டுகள் இருக்குது இல்லையா, இது வந்து துண்டு பொடி பொடி துண்டாகவே கிடைக்கிது நமக்கு. அது இல்லாத பட்சத்தில் பெரிய சோயா உருண்டைகளை வாங்கி நான் ஏற்கனவே நம்ம செய்யும்போது சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி முதல்ல ஊற போட்டுருங்க பச்சை தண்ணியில். அதுக்கப்புறம் நல்லா 4-5 தடவை அலசி புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் இப்போ நான் இதில் நான் பூண்டு சேர்க்காதனால நீங்கள் வேணும்னா வெறும் ஜஸ்ட் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுருங்க. போட்டுட்டு இல்லை வெறும் உப்பை மட்டும் போட்டுட்டு இந்த சோயா துண்டுகளை போட்டுருங்க. அதில் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வடிகட்டிட்டு திரும்ப நல்லா ஒட்டை புழிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனையும் முழுக்க இருக்காது. ஏன்னா சோயாவில் உள்ள பச்சை வாசனை நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் அது அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த வாசனை இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மிக்சியில் அந்த சோயா உருண்டைகளை ஒரு தட்டினீங்கன்னா அந்த பேப்பர் பிளேட் வச்சு அது அழகாக நல்லா உருந்து கொடுத்துரும். இந்த மாதிரி வந்துடும். கிரானியூல்ஸாக இருந்தது, அதாவது அந்த துண்டுகளாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம், உருண்டைகளாக இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் நேர்கள் கவனிச்சிருப்பீங்க. எப்போவும் எல்லா நேரத்தில் கேட்குற ஒரு விஷயம், இந்த எப்போ பாரு நீங்கள் பூண்டு சேர்த்துக்கிறீங்க, வெங்காயம் சேர்த்துக்கிறீங்க, ஒரு சாரார் நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிற நேர்களுக்கு இது பூண்டு வெங்காயம் இல்லாத ஒரு சாத்விக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டிருக்கேன். இதுக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். நெய் இல்லாத பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட் நெய் இருந்ததுன்னா நிச்சயமாக நெய் நல்லாயிருக்கும் அதுக்கு. நெய் காஞ்சதும் கொஞ்சமாக
சீரகம் ஜஸ்ட் ஒரு நல்ல வாசனையை கொடுக்குங்கனால சீரகம் சேர்த்துருக்கோம். இதோட கூட தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதை வதக்கிடலாம். இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் எண்ணெயில் அந்த நெய்யில் வதங்குற போது இந்த காரத்தை ஓரளவு நல்லா அது எடுத்துடும். அடுத்து தக்காளி, இந்த நல்ல கழிஞ்ச தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, இந்த தக்காளியில் உப்பு சேர்த்த உடனே அதில் உள்ள நீரெல்லாம் வெளியில் இழுத்து விட்டு நல்லா வேகவும் விட்டுரும், கரையும் விட்டுரும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், இந்த பச்சை வாசனையும் போயிடும், தக்காளி நல்லா கரைஞ்சி வேகும். இப்போ இது வந்துட்டுருக்கும்போதே நம்ம இந்த சோயா புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சோயாவும் நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டாணிலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம சோயா பீஸ் மசாலாலாம் வதக்கிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பக்கம் தண்ணி காய போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி அதில் போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த சீரகத்தூள் இருக்குது இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இது நான் ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். பட்டாணி வாங்கி ஃப்ரோசன் பட்டாணி போட்டிருக்கேன். இந்த ஃப்ரோசன் பட்டாணி நான் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டு அந்த பக்குவமாக சொல்லியிருக்கோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம விலை சீசனில் கம்மியாக கிடைக்கிது பாருங்கள், அந்த நேரங்களில் அதை வாங்கி நல்லா உரிச்சிட்டு சுத்தமாக கழுவிடுங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. தலை தண்ணி கொதிக்கும்பொழுது இந்த பட்டாணி உரிச்சதை போட்டுருங்க, அதில் அலசினதை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு கொதி, அல்லது உங்களுக்கு ஒரு நாள் கரெக்டாக இது தெரியணுன்னா அந்த கொதித்த பட்டாணியெல்லாம் மேலே எழும்பி வந்துடும். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு அதுக்கு மேக்ஸிமம் போனால் 2-3 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் டக்குன்னு அதை வடிகட்டிடுங்க. நல்லா தண்ணியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் எடுத்து விரித்து அதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு டப்பாவில் போட்டுட்டு கூடின மட்டும் 2-3 டப்பாலே போட்டு வச்சுக்கலாம். தேவையான போது ஒவ்வொரு டப்பாவும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே டப்பாவில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வெளியில் எடுத்து உள்ளே வச்சு அந்த மாதிரி பண்ணாமல் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வாசனையும் வராது. இது ஒரே ஒரு வாசனை ஏன் கொதிக்கிற தண்ணியில் போட சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பட்டாணி அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதில் ஒரு விதமான வாசனை வரும். அதை எடுத்து பண்ணும்போது நமக்கே தெரியும், அது ஒரு விதமான ஒரு மொச்சு வாசனைன்னு சொல்லுவாங்க, அது கல்லோக்கியல் லாங்குவேஜில். அந்த ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு வாசனை வரும். அந்த வாசனையை தவிர்க்கிறதுக்கு தான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வாசனை எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்போ உரிச்ச பட்டாணி மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது சௌரியமாக இருக்கும். இன்னொரு சௌரியம், நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது பாருங்கள், இப்போ நேரடியாக போட்டுட்டேன், இது அப்படியே வெந்துடும். இதுக்கு தனியாக வேகத்துக்கான நேரம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பட்டாணி சீசனை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு, இந்த கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றிடுறேன், தீயம் தூண்டிடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், நீ பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம்.
இந்த பாவ் பாஜி மசாலா லாஸ்ட்டாக அதில் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவில் நம்ம ஊற்றின தண்ணி வற்றி பட்டாணியும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாமே இதை போட்டாச்சு. இதை ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே திக்காகணுங்கிறதுல உங்களுக்கு அப்போ வந்து அந்த செமி சாலிட் வாங்கலை இந்த ஸ்டேஜில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புலாவ்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஜஸ்ட்டு ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக ஒரு பட்டை, ஒரு 2 பச்சை மிளகா, இதை ஒரு வறுத்துட்டு நெய்யில், அதுக்கப்புறம் வெந்த பாஸ்மதி அரிசியை அதில் போட்டு லேசாக உப்பு தூவி நல்லா கழுவிடும். அந்த மாதிரி புலாவ் ரைஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சைட் டிஷ், தால், அப்புறம் குருமா, இந்த மாதிரி விஷயங்கள் ஒத்து போகும். அந்த மாதிரி ஒரு ரைஸுக்கும் இது நல்லாயிருக்கும். வெறுமனே சாப்பிட்ற நம்ம வெள்ளை சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். அது போக சப்பாத்தி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ். நிச்சயமாக அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நல்ல அந்த பச்சை பச்சையாக பட்டாணியும் இந்த சிகப்பு கலரில் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக நேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல பார்த்த இந்த கைமா இட்லிக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சு அதில் எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயத்தை போடுங்க, சிட்டிகை உப்பையும் போடுங்க, நல்லா வதக்கிடுங்க. அதோட கூட இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் துருவல், அதோட கேரட் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், தக்காளி, அதோட கூட மிளகு சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா உதுத்து இட்லியை வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. இட்லியும் கொட்டி கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அதையும் வதக்கி நல்லா கிளறி இறக்கணும் அப்படின்னா கைமா இட்லி தயார். இப்போ பார்த்த இந்த சோயா பீஸ் மசாலாவுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சு அதில் நெய்யை ஊற்றிடுங்க. நெய் உருகினதுக்கப்புறமா அதில் சீரகம் தாளிச்சிட்டு அதில் இஞ்சி பச்சை மிளகா விழுதை சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியோட கூட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த சோயா புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டாணியும் போட்டு கொதிக்கிற தண்ணியை தூக்கி அதில் ஊற்றி அதோட கூட கொஞ்சமாக இந்த பாவ் பாஜி மசாலா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து மேலே கொத்தமல்லியை வச்சோம் அப்படின்னா சோயா பீஸ் மசாலா ரெடி. ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல டிஷ்ஷு. நேரில் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட வரும் வாரமும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.